வணக்கம்டாப்ல தேனியிலிருந்து பேனா கலைஞர் ஐயா இம்மந்தட்டி பேனாவில் தான் எல்லாத்தையும் எழுதுவாராம். அவருக்கு மெரினா பீச்சில் இடம். இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்கல்ல ஐயா. காமராஜர் கல்வி கொடுத்த நம்ம தந்தை எங்கள் தாத்தன் காமராஜர் சிலை அங்கனக்குள்ளே வைக்கணும்னு உங்களுக்குலாம் தோணும் இல்லையா ஐயா? அவர் முதலமைச்சராக இருந்தவர் தான். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? டிஎம்கேக்கார உங்கள்கிட்ட தான் நான் கேட்குறேன். பேனா அவர் கையில் வச்சுருக்க பேனா, அவர் சமாதி எல்லாத்தையும் மெரினாவில் வைக்கணும்னு மட்டும் நினைக்கிறீங்கல்ல? அம்மாந்தட்டி தியாகி காமராஜர் ஐயா கல்வி கொடுத்தவர், அவர் சிலையை வைக்கணும் கொஞ்ச நாள் யோசனை பண்ணி பார்த்தீங்களா நீங்கள்லாம்? மெரினாவில் வைக்கணுமேனு. நானும் மெரினா பீச்சுக்கு இங்கேருந்து தேனியிலேருந்து போயிருக்கேன். ஐயா காமராஜர் ஐயா சிலை எங்கேயாச்சும் இருக்குமான்னு பார்ப்பேன். இருக்காது. மெரினா பீச்சில் வைக்கணும்னா நம்ம நாட்டில் இருந்த பழைய ஆளுக சிலையை எடுத்து வச்சாத்தேன் பழிக்கிறதுக்கு சுற்றி பார்க்க போனவங்க இதே காமராஜர் சிலையா, இதே அண்ணா சிலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மயிலாத பேனாவை வாங்கி மெரினா பில்லை வச்சு இதில் வச்சு என்ன வேணா தேங்காய் உரிக்கணும். அந்த முனியில் வச்சு தேங்காய் ஒன்று ரெடி பண்ணி உரிச்சு விடுங்கண்ணா, அப்போ தான் நல்லாயிருக்கும். சித்திரவதை வேணாதீங்க. போங்க அவங்க வீட்டில் போய் வைங்க இந்த பேனாவெல்லாம். இது காசெல்லாம் என் வரி பணம் தான் போகுது, நாசமாக போகுது.